புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் தேமுதிக சார்பில் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கிணங்க புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 2ஆம் கட்ட ஆய்வில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஈடுபட்டுள்ளார். அதன்படி புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதனையடுத்து அரிசி, சேலை, வேட்டி, பருப்பு, மெழுகுவர்த்தி உள்ளிட்ட 25 நிவாரணப் பொருட்கள் அடங்கிய பக்கெட்டை பொதுமக்களுக்கு அவர் வழங்கினார். மேலும் புயலால் சாய்ந்த தென்னை மரங்களை அறுத்தெடுக்க அறுவை இயந்திரங்களையும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வழங்கினார். இதனையடுத்து நெய்வத்தளி என்ற பகுதிக்கு செல்லும் வழியில் தென்னை விவசாயிகளை சந்தித்து அவர்களது குறைகளை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டறிந்தார். அதேபோல் கிராம மக்களையும் 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் சாலையோர பணிகளில் ஈடுபட்டிருந்த பெண்கள், முதியவர்களிடம் அவர் பேசினார். இதனைத் தொடர்ந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டு வரும் மின் ஊழியர்களை சந்தித்து மீட்புப் பணிகளின் நிலைமை குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து நெய்வத்தளி, வடக்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதனையடுத்து அரையப்பட்டி, கொத்தமங்கலம், வம்பன்நாள் ரோடு ஆகிய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு நிவாரணப் பொருட்களையும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வழங்கினார். புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அண்ணா சிலை, திருவப்பூர் கேட், ரங்கம்மாள் சத்திரம், ஐயனார் நகர், கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேமுதிக சார்பில் நிவாரணப் பொருட்களை அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது கழக அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன், தேமுதிக துணைச் செயலாளர்கள் LK சுதீஷ், பார்த்தசாரதி, அக்பர், கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர்.